நேயர்கள் அனைவருக்கும் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறக்கப் போகிறது. நான் சொல்வது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி. வரிசையாக ஒவ்வொரு ராசினருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் அடைய போவதாக தான் யூடியூப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அது நிகழ்காலத்தில் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கும் இருப்பது நியாயம்தான். இப்போயாச்சும் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போ தான் முழுமை அடையுது. ஏப்ரல் 14 தான் முழுமை அடையுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி துண்டு துண்டாக பிச்சு அங்கங்கே ஒரு சில கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சு அப்போ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு எல்லா சேனல்லையும் சொல்லிடலாம். கிடைக்காததுனால நீங்கள் விரக்தி அடைஞ்சிருக்கலாம். போட நான் வேறு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அந்த ஒரு தன்மையில் தான் கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களை ஆளப்போகிறது இந்த 2026 ஏப்ரல் 14க்கு பிறகு. ஏன்னா இந்த ஏப்ரல் 14 சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக சனி பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அதுவே உங்கள் 12 ராசினருக்கு பல வகையில் நன்மைகள் தந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சில ராசினரை தவிர. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சரி ராகு கேதுவும் சரி இதுவும் ஒன்றன் பின் ஒன்றாக பயிற்சி அடையும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வந்தே தீரும். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் அடையவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த பதிவின் இறுதியில் முக்கியமான சில குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன். அதையும் முழுசாக கேட்டுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் பெரும் மாற்றங்களுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை இப்போ இந்த ஆண்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் 2026 முடிவில் கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் 2027 அப்போ தான் தமிழ் நியூ இயர் முடியும். அப்போ வரைக்கும் காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான சிம்பிளாக இருக்க போகிறது. இதற்கு முன்னாடி எனக்கு பெருசாக நல்லது நடக்கலை தான் சார். அது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான காரண காரியத்தை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஒத்தே வராத ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அல்லது பேர் அவங்களுக்கு தவறான எண்கள் அமைஞ்சிருக்கும். அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கும். பட் இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளும் பொழுது உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப விக்டோரியஸாக இருக்கும், வெற்றி பெற முடியும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பெருமளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் அமையுது. முக்கியமாக இந்த மாபெரும் மாற்றங்களை தரக்கூடிய கிரகங்களின் நகர்வுகளை வைத்து இதை சொல்ல முடியும். ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டார். அது இப்போ இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே மாறிடுச்சு. சனி எப்போதுமே பார்த்திங்கன்னா மெல்ல தான் பலன் தருவார், உடனடியாக தரமாட்டார். அந்த வகையில் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் டிலேஸ் இருந்திருக்கலாமே ஒழிய, இனிமேல் பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் வேகமாக நகரும், உங்களுக்கு சாதகமாக நகரும், உங்களுக்கு வெற்றிகளை தேடி தரக்கூடிய வகையில் நகரும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஏன்னா எல்லாருமே அந்த கிரகத்தை பார்த்தானா ரொம்ப பயப்படுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய நகர்வுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அல்டிமேட். பாக்கியஸ்தானத்திற்கு குரு வருகிறார். அப்படி பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் மீதே அவருடைய பார்வையை பதிக்கிறார். அதுவும் உச்சம் பெற்ற குருவாக நின்று. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரசியலில் கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லி, அது உண்மையிலே உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை உச்சம் பெற்ற குரு உறுதி செய்கிறார். பிரச்சனைக்குரிய நபராக இருந்தவரே இப்போ நன்மையாக தரக்கூடிய வகையில் சனி அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பஞ்சம சனியாக மாறிவிடுகிறார். ஸோ ரெண்டுமே திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1, 5, 9 இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஒரு ஜாதக கட்டத்தில் மூணுமே முக்கியமான இடங்கள். ஸோ அதில் ஒன்று இப்போ பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கு சனி போவதும், குரு உச்சம் பெற்ற 9ஆம் வீட்டில் நின்று உங்களுடைய ராசியை பார்ப்பதும் உங்களுடைய லைஃப்பில் பெரும் மனமகிழ்ச்சியும் சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடையும் தரவே போகிறது. நீங்கள் எழுந்து ஓடுவதற்கு மட்டும் தயாராக இருக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, இனிமேல் நடக்க போகுதாங்கிறது மட்டும் மைண்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிருங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உறுதியாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மற்றவர்கள் உங்கள் கையில் பொருளாதாரம் நிறையா இருக்குது, அடுத்த லெவலுக்கு முன்னேறி வரீங்கன்னாலே அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதும் உங்களை பயங்கரமாக கொள்ளையடிக்க வரும்.
அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டுற வேண்டாம், பணங்காசை இழந்துட வேண்டாம். மற்றபடி தெய்வ வழிபாடு நிறையா செய்யுங்க. உங்களுடைய ராசியின் அதிபதியான முருக கடவுளை நிறையா வணங்குங்க. முடிந்தால் அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டிற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க, நன்மைகள் மேலும் பெருகும். உங்களுடைய லைஃப்பில் எப்போ நீங்கள் காசு பணம் சேர்த்தீங்க, எப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்க போகுது. ஏப்ரல் 14க்கு பிறகு ஏப்ரல் 13, 2027 வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு பெரும் வாய்ப்பை தந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இலவச பொது பலன்கள் பற்றி சொல்கிறேன்னு. அதை தான் இப்போ நான் மெயினாக மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதற்கான அதுக்கு கால சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றி நீங்கள் அதை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. அப்படி வாட்ஸ்அப் பண்ணும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்ப பார்க்குறேன். அப்படியே அனுப்ப முடியலைனாலும் நான் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் உங்களுடைய குணநலன்கள் பற்றியும் உங்களுடைய பெயர் பலன்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்வது உங்களுக்கு பொறுத்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்படி பொருந்தி போகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் அந்த இலவச எண்கணிதத்திலேயே உங்களுடைய பிறந்த தேதிக்கான குணநலன்கள், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கான குணநலன்கள், அதே மாதிரி உங்களுடைய பெயர் தற்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்க முடியும். இதில் வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரை வேணாலும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா அப்படிங்கிற தகவலையும் நான் அதில் சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு யாராச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையின் பிறந்த தேதி, பிறந்த நேரம், இந்த 2 தகவலையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குகிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணலாம். ஆனால் ஒரு எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணும். உங்களுடைய மதியை விதியால் வெல்ல வைக்கும். இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். நீங்கள் உங்களுடைய நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் இது 2த்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள், எண்கணித ரீதியான பலன்கள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் ஜோதிட பலன்கள் தரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. எண்கணித ரீதியான பொது பலன்கள் நான் தருவேன். அதுதான் மெயின் கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். அது உங்களுக்கு கேட்டுட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.